தங்கம், கஞ்சி சோறு அம்மா கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் குடிச்சுக்கடா. இங்கே பாரு, தாத்தா வேலைக்கு போயிருக்காரு. அப்பாவும் தாத்தாவும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அரிசி வாங்கிட்டு வருவாங்க. அதனோட சூடாக உனக்கு சமைச்சு தருவேன். இப்போதைக்கு இந்த கஞ்சியை குடிச்சுக்கட செல்லம். சரி. கஸ்தூரி, நீ எங்கம்மா இருக்கிற? மாமா, என்ன மாமா இது கண்ணுல துணியோட வந்திருக்கீங்க? கஸ்தூரி, எனக்கு கண் பார்வை போயிடுச்சுமா, கண் பார்வை போயிடுச்சு. மாமா, நான் ஒரு குருடம்மா. ஐயோ கடவுளே. மாமா, வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னீங்க, இப்படி திடீர்னு வந்து கண் பார்வை போயிடுச்சுன்னு சொல்றீங்களே. அம்மா, என் வீட்டுக்காரங்க அவங்க கூட தானே பார்த்தாரு, அவர் எங்க மாமா? அவன் முகத்தை பார்க்க வைக்கப்பட்டுட்டு வேலையில நிற்கிறாமா, நீ கூப்பிடுமா. எனக்கு மாமா கண்ணு இருந்து வந்து நிற்கிறாரு. எனக்கு வேலை என்னங்க பண்றீங்க? உள்ள வாங்க. ஐயோ, இது என்னங்க கோலம்? கஸ்தூரி, காலத்துக்கு கூட இந்த ஆண்டவன் தெம்ப கொடுக்கலையே. இந்த நிலைமையில உங்களை பார்க்கவா இந்த முசிற வச்சிருக்கேன். அதுக்கு நான் செத்து பயந்தா கூட பரவாயில்லையே. ஐயோ கடவுளே, நீ கல்லாவே ஆயிட்டியா? கஸ்தூரி, அந்த ஆண்டவன் நம்மளை அழுகுறதுக்குன்னே படிச்சுட்டு அவன் ஆனந்தமா இருக்கான். கஸ்தூரி, அப்பா அரிசி வாங்கிட்டு வருவாரு, உனக்கு சூடா சாப்பாடு செஞ்சு தருடு. குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். கஞ்சி ஆக்கி கொடுத்ததுனால அவளுக்கு சோறது கஞ்சதுன்னு தெரியல. ஏன்னா அவதான் 5 வேளையும் பட்னிய கிடக்குறாள். கஸ்தூரி, குழந்தை கஞ்சி குடிச்சிருச்சா? எனக்கு சோறு வேணும், ஒரு மண்ணை வேணும். வயிற்று பசியோட வாசல்ல உட்காந்துட்டு நீங்க வீதியில நடந்து வர அழக பாக்குறதுக்காக உங்களை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அப்ப உங்களை பார்த்து ஆனந்த பூரிப்படைவேன். என் மனசுக்குள்ள மத்தாப்பு வரைகிற மாதிரி சந்தோஷப்படுவேன். அந்த அழகு இனிமேல பார்க்கவே முடியாதா? பார்க்கவே முடியாதா? கஸ்தூரி 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 பின்னாடி சுத்தி சுத்தி வருவீங்களே, இனிமே எப்படி சுத்தி வர போறீங்க? கஸ்தூரி, நான் போற இடம்லாம் கல்ல முள்ளுமா இருக்கும், வராத கஸ்தூரின்னு சொன்னீங்களே. இப்போ இப்படி காலையில வந்து நிற்கிறதுக்கு அப்படி சொன்னீங்க. ஐயோ கடவுளே, ஏன் புருஷன் அரிசி வாங்கிட்டு வருவாருன்னு சொல்லி என் பிள்ளைய சமாதானப்படுத்தி வச்சிட்டு இருந்தேன்.
அதுக்காகவாவது அவர் மேல இறக்கம் காட்டக்கூடாதா? இல்ல இல்ல, இனிமே உன்னோட கையெழுத்து கும்பிடவே மாட்டேன். நீ கடவுள் இல்ல, நீ கடவுள் இல்ல, நீ வேற கல்லுதான். கல்லு கடவுள் ஆகலாம், இல்ல கடவுள் தான் கல்லாயிடுச்சு. இனிமே நான் சுடுகாட்டுல போய் நின்று அழுதாலும் அழுவேன், ஆனா உன்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன். என்ன ஆச்சு அப்பா? என்னப்பா ஆச்சு? பொன்ராசு எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் மச்சா சங்கர் தான்டா காரணம். இல்லப்பா, என் மச்சான் இவ்வளவு கேவலமான இல்லப்பா. எல்லாம் நம்ம கெட்ட நேரத்துக்கு தானா நடக்குதுப்பா. நாம யாரை குத்த சொல்ல வேண்டாம். பொன்ராஸ் எங்கடா, கவரு எங்கடா? நீ மட்டும் தனியா வந்துருக்கிற. அண்ணா, என்னோட வேதனையை சொல்லலான்னு வந்தேன். ஆனா நீ நினைக்கிற வேதனையை பார்த்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ திருந்தி வந்ததை குடிக்காம திருந்தி வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்குது. என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்றா, சொல்றா. குடிடு என் வாழ்க்கைய போச்சுல. கவருக்கு வயிற்றுல அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் குழந்தை வயிற்றுலயா செத்து போச்சு. ஆபரேஷன் பண்ணாதான் கௌரிய காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்கட. ஐயோ ஆண்டவா, அடுத்த சோதனை என் குடும்பத்துக்கு. பொன்ராசு, நான் எப்படியோட பணத்தோடு வந்தா நீ ஆஸ்திரிக்கு போட கவரிப்பா. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தம்பிடா, நீ என்னைக்கு என் தம்பிதான், என்னைக்கு. போ, நான் வரேன். என்ன கூட்டிட்டு போப்பா, உங்க அண்ணன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ கஸ்தூரி. வேண்டாங்க, வேண்டாம். இருக்கிற அவன் எடுத்துருவா. அவன் வார்த்தையாலேயே நம்மள கொன்னுடுவாங்க. அங்க போக வேண்டாம். கௌரி ஹாஸ்பிட்டலே செத்தா கூட பரவாயில்ல. அண்ணன் கிட்ட போய் நம்ம மரியாதையை கெடுத்துக்க வேண்டாங்க. போக வேண்டாங்க, வேண்டாம். கஸ்தூரி, கஸ்தூரி, கௌரி உயிரை காப்பாத்துற இந்த நேரத்துல நம்ம கௌரவம் பார்க்க வேண்டாம். என்ன கூட்டிட்டு போ கஸ்தூரி, மண்ணுகிட்ட கூட்டிட்டு போ கஸ்தூரி. என்னங்க இது, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கா? இந்த நிலைமையில அவங்கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்றீங்களே கஸ்தூரி, மண்ணுகிட்ட கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ.